லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இத்தனை வருஷத்துல நீ யோசிச்சிருப்பல்ல, இவன் காஃபி குடிச்சிட்டே பேப்பர் படிக்கிறானே, அதுல அப்படி என்னதான் இருக்குன்னு நினைச்சிருப்பல்ல. இப்போ அதை அனுபவிச்சு பாரு. என்ன உமா? உமா, உமா என்னாச்சு? உமா, உமா பாத்து, உமா பாத்து, மெதுவா. இப்போ ஓகேவா? இரு இரு இரு. என்னாச்சு? இப்ப பரவாயில்லையா? தலை சுத்துதா? வாந்தி வருதா? சீதா, உங்ககிட்ட இதை நான் சொல்லியே ஆகணும். இந்த ரவி பையில பார்த்துதான் ஒரு பொண்டாட்டிய புருஷன் எப்படி கவனிக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். அவனால நடந்த ஒரே நல்ல விஷயம் அது மட்டும்தான். அவனை பார்த்தும் கூலா காஃபி கூட போட்டு தரலன்னா எப்படி? பாவம், அவளே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு இந்த கிண்டல் தேவையா? உமா, உமா எப்படி இருக்குமா? எனக்கு தலையெல்லாம் சுத்துது, வாமிட் வர மாதிரி இருக்கு. ஒரு லைம் ஜூஸ் போட்டு குடிச்சா எல்லாம் சரியாயிடும். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லங்க, வேண்டாம் வேண்டாம். எனக்கு ஒரு மாதிரி வயித்த புரட்டி தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். பாத்து பாத்து பாத்து, வா. மெதுவா 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 மெதுவா. மெதுவா மெதுவா மெதுவா. பாத்து பாத்து, மெதுவா வா. மெதுவா உட்கார் உட்கார் உட்காருமா. மலரு, அந்த பொண்ணு வாந்தி எடுக்குது, என்னன்னு போய் பாருமா. சரி, ஓகே மாமா. அண்ணி, என்னாச்சு அண்ணி? ஏய், இப்போ என்ன வாந்தி தான எடுத்துட்டு இருக்கா? அதுக்கு எதுக்கு விசாரிச்சிட்டு வர? ஏய், நீ ஒண்ணு வர வேணாம், பேசாம வேலைய பார்த்துட்டு போ. அடேங்கப்பா, நான் சண்டை போடுறதுக்கு வரலப்பா. அண்ணி பாவம் வாந்தி எடுக்கறாங்களே, என்னன்னு கேட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். இதுக்கு போய் ரொம்ப தான் சிலத்துக்குற. அந்த கை கொடுமா, கை கொடு. என்ன நீ உடம்புக்கு என்ன செய்து? ஏய், உமா சொன்னது புரியல உனக்கு? நீ ஒண்ணு ஹெல்ப் பண்ணி கிளிக்க வேண்டாம், பேசாம போ. வந்துற போது கோவம் எனக்கு. ஏப்பா, சண்டை போடுற நேரமாப்பா இது? பாப்பா ஏதோ உடம்புக்கு சேராம வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்குது, அதை என்ன ஏதுன்னு பாப்பியா? அதை விட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. மலர் உங்களை பத்தி எங்களாண்ட நிறைய சொல்லி இருக்குமா. நீங்க கை வைத்தியம் சோக்கா பண்ணுவீங்களாமே. உங்க மருமக பிள்ளைக்கு என்னன்னு பார்த்து கசாயத்தை போட்டு கொடுங்கம்மா. எப்படி ஆர்டர் போடுறாரு பாரு. பரவாயில்ல உமா. டேய், என்னடா வாந்தி எடுக்கிற சத்தம் தெருமுனை வரைக்கும் கேக்குது? வீட்ல சமைக்காம நினைச்ச நேரத்துக்கு கண்டதையும் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா வேற என்ன ஆகும்? எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் கண்ட இடத்துல ஆர்டர் பண்ணல. நான் ஆர்டர் பண்றது எல்லாமே ஸ்டாண்டர்டான ஹோட்டல் தான்.
பெரிய ஹோட்டலோ சின்ன ஹோட்டலோ ஹோட்டல் ஹோட்டல் தானே. அதுல அவன் என்ன கலப்படம் பண்ணானோ நமக்கு என்ன தெரியும்? வயிறு கெட்டு போறதுதான் மிச்சம். ஏய், அவங்க என்ன 3 வேளையும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க? நான் தான் பாக்குறேனே, டெய்லி 4 தடவை டெலிவரி பண்ணிட்டு போறத. அப்ப எப்படியும் ஒரு நாளைக்கு 1000 1500 ரூபாய் ஆயிடுமே. நீங்க ஒரு ஆள்னு உங்ககிட்ட சொன்ன பாருங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா? பாத்து பாத்து வா, பாத்து வா. ரவி, முதுகு நல்லா நீவி விடுப்பா. அப்பதான் வயிறு கொமட்டல் எல்லாம் நிக்கும். பக்கத்துல இருக்கிற நாட்டார் கடையில 5 ரூபாய்க்கு ஓம் வாட்டர் வாங்கி கொடுத்தா டப்புன்னு நின்னு போயிடும். சரி சரி. சொல்லிட்டாங்க பாரு, பெரிய எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்லிட்டாங்க. இவர் ஒருத்தர். உமா, நம்ம வேணா டாக்டர்ட்ட போயிட்டு வந்துடலாமா? வரியா? வா. டேய், அந்த முனையில இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போயிட போற. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்காம உன்னை திருப்பி அனுப்பவே மாட்டானுங்க. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கிளினிக் இருக்கு. அங்க போய் ராஜான்னு பேரை மட்டும் சொல்லு. பாதி காசு தான் வாங்குவான். நல்லா பாத்துப்பான். போயிட்டு வா. சரிண்ணா சரிண்ணா. சரி சரி. வரோம். ஏங்க, உங்ககிட்ட கேட்டாங்களா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு அமைதியா இருங்க, அது போதும். வாங்க. நான் என்ன தப்பா சொன்னேன்? மேகலா, அப்படியே நான் கால்நடையா நடந்து போயிட்டு வரேன். சரிம்மா. என்ன சீதா, இப்பெல்லாம் அக்கம் பக்கத்து வீட்டில் நடக்கிறத வேடிக்கை பார்க்கறதே உனக்கு ஒரு வேலையா போச்சு. என்ன அப்படி பார்க்குற? உமா வாந்தி எடுக்கிறா. அதான் எல்லாரும் பார்த்தமே. இப்ப அதுக்கு என்ன? இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? மிஸ்டர் மார்க்கண்டேயன். சொல்லுங்க மிஸ்ஸஸ் சீதா மார்க்கண்டேயன். வாழ்த்துக்கள். எதுக்கு? நீங்க தாத்தாவாக போறீங்க. நான் தான் 3 முறை தாத்தாவாயிட்டேனே. இப்ப மறுபடியும் ஒரு முறை நீங்க தாத்தாவாக போறீங்க மிஸ்டர் மார்க்கண்டேயன். சீதா, இங்க இத்தனை பேர் இருந்தோம், உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? சில விஷயம்லாம் கண்ணுக்கு தெரியாது, ஆனா மனசுக்கு தெரியும். ஓ, வீட்டில் அவளுக்கு சமைச்சு தராம அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? அது வந்து மாமா, காலையில நான் சூப்பர் மார்க்கெட் வந்துடுறேன். அங்க வந்து பெருசா என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்க? கல்லால உட்காந்து காசை வாங்கி போடுறது ஒரு பெரிய வேலையா? அதை செய்யத்தான் ஆள் இருக்க. காஃபியாவது வீட்டில் போடுறீங்களா இல்ல அதையும் ஆர்டர் பண்ணி தான் குடிக்கிறீங்களா? இல்ல, காஃபியும் டிஃபனும் நானே பண்ணிடுவேன் மாமா. அவ்வளவுதானா? அப்புறம் லஞ்சு சமைக்க முடியறதில்ல. காலையில கிச்சனும் பிஸியா இருக்கும், நாங்களும் பிஸியா இருப்போம். உங்களுக்கு என்ன பிஸி? இல்ல, உமா பிஸியா அவசரமா ஆபீஸ் கிளம்புவா. அதனால லஞ்ச் மட்டும். சரி, டின்னருக்கு என்ன பண்ணுவீங்க? அதுவும் நிறைய நாள் லேட் ஆயிடுறதுனால ஏதாவது நல்ல ஹோட்டலா பார்த்து டின்னரை முடிச்சு போமாமா. இப்படி 3 வேளையும் ஒவ்வொரு இடத்துல சாப்பிட்டா உங்களுக்கு வேணா ஒத்துக்கலாமாப்ல? ஏன்னா நீங்க வளர்ந்த விதம் அப்படி.
ஆனா உமா கொத்துக்குமா? நாங்க அவளை எப்படி பார்த்துக்கிட்டோம் தெரியுமா? இவ்வளோ பேச்சு பேசுறதுக்கு அவளுக்கு சுடுதண்ணி வைக்கவாச்சும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கலாம். இதுல கௌரவம் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு மாப்ள? அவ வேலைக்கு போறவ. நீங்க ஸ்டோர்ல இருந்து ஒரு 7 மணிக்கு கிளம்பினா போதும். வீட்டுல டின்னர் நீங்களே சமைச்சிடலாமே. சரிங்க மாமா. என் கௌரவம் போய் வருஷ கணக்காச்சு. யோ, இன்னுமா நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நீ நினைச்சிட்டு இருக்க? டாக்டர், டாக்டர் உமா எப்படி இருக்கா? டாக்டர் சொல்லுங்க டாக்டர். நீங்க? நான் உமா. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையா டாக்டர்? பதறாதீங்க. நீங்க சினிமாலாம் பாக்குறது இல்லையா? என்ன டாக்டர் சம்பந்தம் இல்லாம கேக்குறீங்க? அதுல ஒரு பொண்ணு வாந்தி எடுத்தா என்ன காரணம்னு தெரியாதா? நீங்க அப்பாவாக போறீங்க. கங்க்ராச்சுலேஷன். நீங்க 2 பேரும் தாத்தா பாட்டியாக போறீங்க. உமா, எங்க அப்பா? உமா, ரொம்ப சந்தோஷமா. நம்ம குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு உருவாயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. மாப்பிள, இந்த ஆளு பொண்ணு சும்மா இருக்கும் போதே உசுர வாங்குவான். இப்ப உண்டானதால இன்னும் என்னென்ன சொல்ல போறானோ. சொல்லுங்க மாமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் மாமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாப்பிள. மாமா, நான் கடை பக்கமே வரமாட்டேன். உமா கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே வேலை. ஆமா மாப்பிள, உமா பேரப்பிள்ளைய பெத்து எங்க கையில கொடுக்கற வரைக்கும் நீங்க தான் அவளுக்கு எல்லாமே. மாமா, இனி உங்க பொண்ண நான் எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க. சரி சரி, வாங்க கிளம்புவோம். நீங்க போங்க, நாங்க வரோம். வா போங்க. நேரமாச்சு, இன்னும் காணோம். மலரு, அம்மா மலரு. மாமா, என்ன மாமா? இல்லம்மா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு தகவலும் வரலையே. மன்னனுக்கு ஒரு போனை போட்டு என்ன ஏதுன்னு கேளுமா. ஏன் மாமா நீங்க வேற? எங்க வீட்ல இருக்கும்போது என்னன்னு கேட்டதுக்கே அவன் சண்டைக்கு வரான். இப்ப போன் பண்ணா திரும்பவும் கத்துவான். ஆட, அவன் என்னமோ சொல்லிட்டு போறாமா. அதுக்காக நம்ம கேட்காம இருக்க முடியுமா? போன் பண்ணலாம் தான், ஆனா என் நேரத்துக்கு அவன் கூட அந்த வில்லன் வேற இருப்பான். யாரம்மா நீ சொல்ற வில்லன்னு? பொண்ணு மேல தூசி துரும்பு விழுந்தாலும் வெள்ளை சட்டையை அயன் பண்ணி போட்டுக்கிட்டு காரை தூக்கிட்டு கிளம்பி வந்துருவானே ஒருத்தன், அவன்தான். ஐயோ, அந்த ஆள் வேற கூட போயிருப்பானா? எப்படியும் பொண்ணு கூட்டிட்டு வருவான் பாருங்க. சரிம்மா, நம்ம பாண்டியங்க? அவன் தூங்கிட்டு இருக்கான் மாமா. மலரு வந்துட்டாங்கம்மா. அண்ணே, அண்ணே. என்னடா ரவி, எவ்வளவு ஆச்சு? ஏங்க, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்திருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்காம எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறீங்க? அது இல்லடி, நான் என்ன ஆச்சுன்னு கேட்க வந்ததுதான் உனக்கு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டுச்சு போல. என்னடா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரும்போது மருந்து மாத்திரையோட வரும்னு பார்த்தா ஸ்வீட் பாக்ஸோட வர? உமா பிரெக்னென்ட் ஆயிருக்கா. ஹேய், சூப்பர்ரா.
அப்பா ஆக போறேன். அண்ணா நீ பெரியப்பா ஆக போறேன்னு. வாழ்த்துக்கள்டா வாழ்த்துக்கள்டா. சூப்பரா சூப்பரா சூப்பரா. கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணி நீங்களும் எடுத்துக்கங்க. வாழ்த்துக்கள் ரவி. ஆண்டி எடுத்துக்கங்க. இன்னொன்னு எடுத்துக்கங்க. எனக்கு அப்பவே தெரியும் எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும்னு. இந்த அம்மா தானே ஓம தண்ணி குடிக்க சொல்லிச்சு. இப்ப பாத்தியா பேச்ச? ஹலோ பிரதர், இங்க வாங்க பிரதர். என்ன எங்களுக்கு ஸ்வீட்? அட கொடுன்னு. நீ என்ன எப்படி வேணாலும் முறைச்சுக்கோ, என்ன வேணாலும் திட்டிக்கோ, அத பத்தி எல்லாம் எனக்கு ஒரு கவலை கூட கிடையாது. அண்ணி வாழ்த்துக்கள் அண்ணி, ரொம்ப சந்தோஷம். ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணாத. பிரதர் எமோஷனல கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. அன்னைக்கு இந்த மாதிரி சமயத்துல அதிர்ச்சி தர மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு கூடவா தெரியாது? என்ன லட்டு எடுத்துக்க கூடாதா? எடுத்துக்க எடுத்துக்க, எத்தனை வேணாலும் எடுத்துக்க. 2 எடுத்துக்கிறேன். இந்தா. ஐயா நான் திரும்ப அத்தையாக போறேனே, ஜாலி ஜாலி. இந்தாங்க மாமா. குடுமா மாமா நீங்களே ஸ்வீட் எடுத்துங்க மாமா. அட என்ன மாப்பிள்ள, வாங்கி கொடுத்தவனுக்கே லட்டு தரீங்க. அப்பா எடுத்துக்கோங்கப்பா, எங்க கொடுங்க. மாமா நானே விட்டுறேன். இந்தாங்க மாப்பிள்ள, லட்டு மாதிரி குழந்தை பிறக்கணும். தேங்க்யூ மாமா. இப்படி ஒரு மாமனார் மருமகன் பாசத்தை சினிமால கூட பாத்திருக்க முடியாது. விடு விடு. ஆண்டி நீங்க எடுத்துங்க. என்ன இப்ப இந்த லட்டு 350 ரூபா ஆனாலும் அந்த பழைய குவாலிட்டி இல்லல தம்பி. சரி வாங்க. அப்படியா மாப்ள? இருங்க. அட ஆமா, ஒரு லட்டை திங்க விடுறானா? அப்பா நீங்க உள்ள வந்து ரெஸ்ட் எடுங்க. அம்மா வாங்க. சரிம்மா. சரிங்க போயிட்டு வாங்க, நான் உள்ள போறேன். டேய் வரேன்டா. எங்க என்ன பண்றீங்க? நான் ஒண்ணும் பண்ணலையே, சும்மா சும்மா. இங்க என்ன பேச்சு? ஒண்ணு இல்லம்மா, சும்மா அங்க. அக்கம் பக்கத்து வீடுங்கன்னு இருந்தா வீட்டுக்கு வீடு ஏதாவது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. சீதா நீ போய் உன் வேலையை பாரு போ. உள்ள போங்க.
2 உசுருக்கும் எதுவும் ஆகாம உமாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். நான் நடந்தே படியேறி வந்து உனக்கு மாலை சாத்துறேன்.